நேகா மயக்க போட்டு விழுந்தவனே டாக்டரை கூப்பிட்டு வந்து அவன் செக் பண்ணி பாக்குறப்போ லோ பிபில தான் அவங்க மயங்கிட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனா தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறமா தன்னைத்தானே கொளுத்திக்க சொல்லி இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நேகா ஐ லவ் யூ சொல்லன்னு சொல்லி தான் இது போல பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கடைசியில அவங்க ஐ லவ்மே சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் வேலைக்கு நேகா போறப்போ அந்த இடத்துல கௌதம பார்த்த போல இருக்கு. ரொம்பவுமே தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு கேட்கறப்பதான் அவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா பாட்டி வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. பாட்டியும் தவறி போனதால இவங்க மாமாவோட இவங்க அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவனையுமே மீட் பண்ணிருப்பாங்க. அவன் ஒரு பொம்மைய கையில வச்சுக்கிட்டு தான் விளையாண்டுகிட்டு இருப்பான். ஆனா நேகா வந்ததுக்கு அப்புறமா நேகா பின்னாடியே அவன் சுத்த ஆரம்பிக்கிறான். நேகா கூட யாரு வந்தாலும் அவனை அடிக்கிறதுன்னு சொல்லி லவ் பண்றத ஒரு டார்ச்சராவே இவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நேகா எப்படி இருந்தாலும் கௌதம் கிட்ட பேசணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிக்கிட்டுமே இருப்பாங்க. ஒரு நாள் கௌதம் இதே ஊருக்கு படிக்கிறதுக்காகவே வந்திருப்பான். நேகாக்கு ரொம்ப சந்தோஷத்தோட அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனோட பேரை டேட்டோமாவே போட்டிருப்பாங்க. ஆனா இதையுமே அவன் பார்த்ததால என்ன நடக்குதுன்னா, கௌதமை இவன் அடிச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். நேகாவை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். வீட்ல இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க மாமாவுமே இவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா லவ் பண்றான்னு சொல்லி பேசினாலும் அவராலையுமே எதுவுமே முடியலன்னு சொல்லி இவங்க தன்னைத்தானே கையை கட் பண்ணி சூசைட்மே பண்ணிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கூட அந்த இடத்துலயுமே இவன் சைக்கோத்தனமா நடந்துக்கிறான். ஆனா ஒரு டைமுக்கு மேல என்ன ஆகுதுன்னா இவங்க மாமாவை கத்தியால குத்திரோன்னு சொல்லி மிரட்டி நேகாவை இவன் கல்யாணம் பண்ண விஷயமுமே தெரியுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நேகா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போக அந்த இடத்துல சைக்கோத்தனமா இவன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுமே இருக்கான்.